நம்மை நித்திய விவாகத்திற்கென்று அழைத்து செல்வதற்கு. அன்பான தேவஜனமே, நம்மை அழைத்து செல்வதற்குத்தான் வரப்போகிறார், மற்றவங்களையெல்லாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் இருந்து வாழ்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் போக முடியும். அப்படி இல்லாவிட்டால் போக முடியாது. நான் எத்தனை காணிக்கை கொடுத்துருக்கலாம், தசமபாகம் கொடுத்துருக்கலாம், நீ எத்தனை பேருக்கு நீ நன்மைகளை செய்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீ எல்லாம் செஞ்சிருக்கலாம். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இல்லை என்றால் நீ போகவே முடியாது. அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் அவசியம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். நம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாய் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் தேவன் எடுத்துக்கொள்ளுவார். 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லியிருக்கு, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். யார் யார்? என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், 3 என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆத்மா பரிசுத்தமாக இருந்து ஆவி இல்லைன்னா ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். எல்லாமே பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். வாசிப்போம். முதலாவது, ஏன் வருகிறார், எப்படி வருகிறார், எதற்காக வருகிறார், அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரத்தில் அவர் எப்பொழுது வருகிறார்? வாசிப்போம். 6வது வசனம், 25:6. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இதோ எப்போ வர்றாரா? நடு ராத்திரியில் வருகிறார். நடு ராத்திரியிலன்னா எப்போ? திருடன் வந்து சொல்லிக்கிட்டா வருவான்? வரமாட்டான். நடு ராத்திரி நல்லா தூக்க மயக்கத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ தூக்க மயக்கம் இருக்குது, நம்ம எந்திரிக்க முடியாத சூழ்நிலை. அப்பொழுது தான் வருவான் திருடன். அதே போல் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாளும் நடு இரவுன்னு சொல்ல முடியாது. அதாவது அது நம்ம எதிர்பார்க்காத நேரம். அந்த நேரத்தில் அவர் வருவார். நிச்சயமாக அது எப்போ வருவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சொல்லுவாங்க, அங்கே வர்றாரு, இங்கே வர்றாரு. தயவு செய்து இங்கே நம்பாதீங்க. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் அதிகமாய் சபைகளுக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினால உண்மையும் உத்தமான ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு நல்லா அருமையாக கிடைச்சிருக்கிறாரு. அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு அதை நம்புங்க. நடு ராத்திரியில் வருகிறார். அடுத்து வாசிப்போம். 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். சொல்லும் படிப்பா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகளே எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். போதும். அல்லேலூயா. அவர் எப்படி வரப்போகிறார்? மணவாளனாக. மணவாளன் எப்படி இருக்க வேண்டும்? மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரி இருக்கான்னு வைங்களேன். அந்த கோடீஸ்வரியே ஒரு பையன், ரொம்ப ஏழ்மைப்பட்ட பையன் இருக்கிறான். அவன்கிட்ட போய், தம்பி இந்த பிள்ளைய முடிச்சுக்கன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோடீஸ்வரியாக இருக்கான்னு. இல்லைப்பா, இந்த பிள்ளை ஒரு மாதிரி அப்படி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், அது ஒரு தவறாக லாட்ஜிலையெல்லாம் போகும்னு சொன்னால் எந்த ஒரு மனுஷன் முடிப்பான்? எவனும் முடிக்க மாட்டான். தரித்திரனாக இருந்தாலும் சரி, அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் முடிக்க மாட்டான். ஆகையினால தேவன் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம், பரிசுத்தம். அதான் இந்த தெசலோனிக்கேயர்ல சொல்லியிருக்கோம், உங்கள்ட்ட ஆவி, ஆத்மா, சரீரம் 3 எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். ஆவியில் பரிசுத்தம் இல்லாமல் ஆத்மாவிலே பரிசுத்தம் இருந்து சரீரத்தில் பரிசுத்தம் இருந்தால் அதை மிகையாகாது. சரீரத்தில் உங்களுடைய நடையில், உங்களுடைய உடையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நீங்கள் நினைக்கிற நினைவுகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்போ தான் தேவன் உங்களை எடுத்துக்கொள்ளப்பட முடியும்.
ஏனென்றால் கடைசி நொடியில் இருக்கிறோம். மணவாளனாக வரப்போகிறார், எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒருவேளை இந்த சமயத்தில் வந்தால் யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை கொஞ்சம் தீர்மானித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில், நடையில், உடையில், எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், எண்ணங்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்ம ஒவ்வொரு நடையிலையும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அன்பான தேவ ஜனமே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஒன்று இருக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன செய்வானா? தேவனை தரிசிப்பான். இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? அசுத்தம் இருக்கக்கூடாது, சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எந்த விதமான போராட்டங்கள் இருக்கக்கூடாது. இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு இருதயத்தில் அநேக கசப்புகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். மாமியாருக்கு மருமகள் விரோதமாக இருக்கிறாங்க, மருமகளுக்கு மாமியார் விரோதமாக இருக்கிறாங்க. கசப்பு, அவங்க அதை செஞ்சிட்டாங்களே, இதை செஞ்சிட்டாங்களேன்னு இருதயத்தில் கசப்பு இருந்தால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியாது. இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் அந்த இருதயத்தில் போராமல் இருக்கக்கூடாது. அந்த இருதயத்தில் குழந்தை போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குழந்தை எப்படி இருக்கும்? இந்த பையனுக்கு நீ என்ன அடி அடித்தாலும் சரி, அந்த பையன் என்ன செய்வான்? மறுபடியும் அம்மான்னு தான் ஓடி வருவான், ஆயான்னு தான் ஓடி வருவான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறது குழந்தை போல விரும்புகிறார். அல்லேலூயா. ஜாதி பெருமை, குலப்பெருமை, பணப்பெருமை. நான் என்ன ஜாதி தெரியுமா? நிறைய பேர் இன்னும் குளிக்காத மனுஷியாக இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஜாதி பெருமை இருக்குது. நான் இன்ன ஜாதியாக்கும், நான் அந்த ஜாதியாக்கும், நான் இந்த ஜாதியாக்கும். ஜாதி ஒன்றை பரலோகத்தில் சேர்க்காது. ஜாதி ஒரே ஒரு ஜாதி தான், ஆண் ஜாதி. 2 ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். நம்மளாக பிரித்து வைத்து கொள்கிறது தான். ஆக ஜாதி பெருமை இருக்கக்கூடாது, குலப்பெருமை இருக்கக்கூடாது, பணப்பெருமை. நான் இவ்வளவு பணம் வச்சுருக்கேன், நான் அவ்வளவு பணம் வச்சுருக்கேன், என்னை மீறி யாரும் செய்ய முடியாது. நிறைய ஊழியக்காரவங்க கூட அந்த பெருமையில் விழுந்து போயிடுறாங்க. அன்பான தேவ ஜனமே, இது கடைசி நாளில் இருக்கிறதுனால நம்மளை ஒவ்வொரு செகண்டு நாம் விட்டுட்டோம்னா பிசாசு நம்மளை எப்படியோ கொண்டுக்கிட்டு போயிடுவான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த ஒரு மனவாட்டியாய் வாழ வேண்டுமென்றால் எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரில் 5 பேர் என்ன செய்கிறாங்க? 10 பேருமே இந்த இப்போ சபையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு, ஒரு ஆள் நைட்டு ப்ரேயர் வைக்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்க? தூங்கிடுறீங்க. தூங்கிட்டா மணவாளன் வந்துட்டார், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார்னா துடிக்க எந்திரிக்கிறாங்க எல்லாரும். 5 பேர் என்ன செய்கிறாங்க? தீவெட்டி எடுக்கிறாங்க. 10 பேர் என்ன செய்கிறாங்க? கொண்டு போன தீவெட்டி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு பொறுத்துறாங்க. 5 பேர் தீவெட்டி எரியலை, 5 பேர் தீவெட்டி மட்டும் எரியுது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? எண்ணெயை கொண்டு போகிற கூட. எண்ணெய் இருந்தால் தானே எரியும், எண்ணெய் இல்லாட்டா என்ன செய்யும்? எரியாது. அப்போ எண்ணெயோடு கூட அந்த தீவெட்டி எடுத்துகிட்டு போன 5 பேர் என்ன செய்கிறாங்க? கதவு திறக்கப்படுகிறது, மணவாளன் வருகிறார், அவர்களோடு கூட கடந்து செல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் என்ன தாங்களேன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப புத்தி உள்ளவங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு எங்களுக்கும் பத்தாமல் போயிடும், நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க. அவங்க கடைக்கு போனாங்க, முடிஞ்சு போச்சு. அன்பான தேவ ஜனமே, மிகவும் எச்சரிக்கையான காலங்கள். நம்ம ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும்னா எண்ணெயோடு கூட அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும், அந்யோன்யம் நமக்குள்ளே இருக்கணும், எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கணும், விழித்திருக்கணும். வேதம் விரும்புகிறதெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று. எப்படி விழித்திருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ராத்திரி பூரா விழித்திருக்க முடியுமா? இல்லை பகல் பூரா விழித்திருக்க முடியுமா? முடியும். ஏனென்றால் நம்மளுடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம இருதயம் நம்ம தூங்கினால் கூட நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கடத்தருவுக்கு போகிறோம், அந்த இடத்துல பார்த்த உடனே ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை ரட்சியும். ஒரு பஸ்ஸுக்கு போகிறோம், அந்த ஜனங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை ரட்சியும். நான் அப்படித்தான் சொல்லுவேன். எந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? அந்த ஜனங்கள் அழிந்து போகிறாங்களே, அழிந்து போகிற ஜனத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? பாரப்படணும். அதான் ஒரு வசனம் சொல்லியிருக்குது, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார்கள் என்ற அங்கலாய்க்கிற உள்ளம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. நான் யாரை அனுப்புவேன்? ஊசியா ராஜா மரணம் அடைஞ்சிட்டாரு, இயேசு என்ன செய்கிறாரு? போகிறாரு. அங்கே
போன உடனே அங்கே பார்க்குறாரு, உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் வஸ்திரம் தொங்கலால் நிறைஞ்சு போய் இருக்குது. அந்த நேரத்தில் இவர் போகிறாரு. போன உடனே இவர் சொல்கிறாரு, இவர் நல்ல அருமையான ஒரு மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். யாருமே பரிசுத்தவான்கள்னு சொல்ல முடியாது. அன்பான தேவஜனமே, நான் பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு நம்ம மாமதையாக இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தாவியை பெற்ற சிம்சோன் விழுந்து போனார், பரிசுத்தாவியை பெற்ற தாவீது விழுந்து போனார். ஆனால் சிம்சோன் விழுந்து போனார், தாவீது விழுந்து போனார், எந்திரிச்சார். ஆனால் யூதாஸ் விழுந்து போனான், எழுந்திருக்கலை. அதே போல் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் எழும்பணும். அல்லேலூயா. என்ன உலகத்தில் தான் வாழ்கிறோம், உலகம் பொல்லாங்கான் கையில் இருக்குது. பிசாசு முழுமையான ஆளுகை செய்ய அந்த பூமிக்கு கிளம்பி வந்துட்டான். இப்போ கடைசி நாளில் இருக்கிறதுனால உங்களை என்னையும் தான் அவன் கஷ்டப்படுத்த வருவான், உங்களை என்னையும் பாவம் செய்ய தூண்டுவான். ஆனால் நாம் பாவம் செய்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஒரு பொய் பேசிடுறோம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சிடறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க, என்னால் முடியலை. அப்போ என்ன செய்யணும்? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள அனல் மூட்டி எழுப்பிக்கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த அபிஷேகம், அங்கே பாருங்கள், அந்த எண்ணெய்ங்கிறது அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்பொழுதும் அவங்களுக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? உள்ளே அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த நேரம் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு நான் சொல்ல முடியல. அப்போ நாம் மணவாளன் நோக்கி காத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையான முறையில் பரிசுத்தமும் அபிஷேகமும் நிறைந்து எப்பொழுதும் விழித்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்ம கடந்து செல்ல